மாணவர் மன்றத்தை அவர் உருவாக்க வேண்டும். அது இந்த பள்ளியிலே தொடர்ந்து செயல்பட வேண்டும். அந்த மாணவர் மன்றத்திற்கு தேவைப்படுகிற நிதியை அவர்களுக்கு, மாணவர்கள் ஏழை பிள்ளைகளாக இருந்தால் அந்த பிள்ளைகள் படிப்பதற்கு நிதி உதவி செய்வதற்கும், அந்த ஏழை பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கான விடுதி செலவை ஏற்பதற்கும், அந்த பிள்ளைகளுடைய மேற்படிப்பு நன்கு படித்து அந்த பிள்ளைகள் மேற்படிப்புக்கு வருகிற போது அந்த மேற்படிப்புக்கும் ஆகிற செலவை ஏற்கிற அளவிற்கும் வல்லமையோடு அந்த ஐஎன்ஏ ராமு ஐஎன்ஏ தேசபக்தி மாணவர் மன்றம் திகழ வேண்டும் என்று அவரிடத்தில் சொன்னேன். அதற்கு ஆகின்ற தொகை எதுவாக இருக்கிறதோ அந்த தொகையை இன்றைக்கு ராமநாதபுரத்திலிருந்து வருகை தந்திருக்கிற அருமை சகோதரர் பொன் முத்துராமலிங்கம் அவர்கள் இருக்கிறார்கள். இது போன்ற தம்பிமார்கள் இருக்கிற நம்பிக்கையில் தான் என்னை போன்றவர்கள் ஒவ்வொரு விழாக்களையும் தைரியமாக எடுக்க முடிகிறது. இது போன்ற தம்பிகளுடைய அந்த ஈடுபாடுதான் என்னை போன்றவர்கள் நம்பிக்கையோடு பயணமாக வைக்கிறது. இந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பை, 2 பொறுப்பை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று, நேதாஜிக்கு எப்படி அவர் 5ஆம் வகுப்பு வரையிலும் படித்த ஒடிசாவிலே அவர் ராவன்சா புராட்டஸ்டன்ட் பள்ளியிலே எப்படி அவருக்கு ஒரு சிலை, முழு உருவ சிலை வைத்து இங்குதான் சுபாஷ் சந்திர போஸ் ஆரம்ப பள்ளி படித்தார் என்று வைத்திருக்கிறார்களோ, அதை போலவே ராமுவிற்கு முழு உருவ சிலை அல்லது மார்பளவு சிலை வைத்து இந்த பள்ளியிலே வைத்து ராமு படித்த பள்ளி என்று அந்த பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்று நமது பகீரதர் ஆட்சேபன் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அதற்கான முதல் கட்ட தொகையாக அவர்கள் 1000 ரூபாயையும் கொடுத்தார்கள். நான் நினைத்தேன், நான் ஒரு தொகை கொடுக்க போகிறேன் என்று நினைத்த போது, ஒன்று அது 1 லட்சமாக இருக்கும் அல்லது அது 10,000 இருக்கும் என்று நான் நினைத்தேன். அவர் 1000 என்று சொன்ன போது கூட நான் இன்னும் கொஞ்சம் நெஞ்சுக்குள் இருந்ததை வாய்விட்டு சொல்லிவிடலாமா என்று கூட தவித்தேன். இல்லை இல்லை, அவர் இப்போது 1000 தொடங்கி இருக்கிறார். 1000 ஒருவராக அவர் இப்போது புறப்பட்டு இருக்கிறார். இந்த 1000 ஒருவர் நிச்சயமாக 10,000 தொடுவார், லட்சத்தையும் தொடுவார். லட்சியவாதியாக இருக்கிற காரணத்தால், அவருடைய உறவுகளும் நட்புகளும் அவருடைய செல்வந்தர்களாக இருக்கிற காரணத்தால் அவர் வருகிற போது, பயணத்தின் போது ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அந்த காரணம் வருகிற போதே, அந்த மகிழ்ச்சியில் வருகிற போதே அவர் பல செய்திகளை பேசிக்கொண்டே வந்தார்கள். நான் செல்வந்தன் இல்லை, நிறைய பொருள் வளம் உடையவன் இல்லை, ஆனாலும் கூட நான் பொருள் வளம் உடையவர்கள் மீது வழக்கம் வைத்திருக்கிற காரணத்தால், அல்லது நான் சொல்லுகிற செய்தியை அந்த பொருள் வளம் படைத்தவர்கள் கேட்டு கடைபிடிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிற காரணத்தால், பொருள் வளம் என்பது நமக்கு பிரச்சனை இல்லை. செல்வந்தர்கள் எனக்கு தெரியும், நான் சரியான திசை நோக்கி சொல்லுகிற போது, இந்த செலவை செய்யுங்கள் என்று சொல்லுகிற போது அந்த செலவை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்படி பார்க்கிற வேளையிலே 2 கோரிக்கைகள். அந்த 2 கோரிக்கையில் ஒன்று, இப்போது படிக்கிற பிள்ளைகளையும் முன்னால் படித்து முடித்த மாணவர்களையும், முன்னாள் மாணவராக இருக்கிற ராமுவுக்கு எதிர்காலத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் திரும்பி பார்ப்பதற்கு இது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு துருப்பு சீட்டாக பார்க்கிறேன். ஏனென்று கேட்டால், இன்றைக்கு ராமுனுடைய கல்வி அறக்கட்டளையுடைய தலைவர் அவர்கள் வந்திருக்க வேண்டும். பல சூழ்நிலைகளால் மலைராஜ் அவர்கள் வர முடியாத ஒரு நேற்று வரையிலும் கூட வந்து விடுகிறேன் என்றுதான் என்னிடத்தில் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு வர முடியாத சூழலில் இருக்கிற காரணத்தால் அவரால் வர முடியவில்லை. அவருடைய மைத்துனர், ராமுனுடைய மைத்துனராக இருக்கிறவர், ராமுனுடைய தங்கை அவருடைய மகள் கல்யாணி அவர்களை திருமணம் செய்து கொண்டவர், அவருடைய மலைராஜ் அவருடைய மகள் இன்றைக்கு காவல் ஆய்வாளராக இருக்கிறார். அப்படிப்பட்ட எந்த காக்கி உடையை ராமு உடுத்தினாரோ அந்த உடை தமிழக அரசு அந்த குடும்பத்திற்கு வேலை கொடுத்து பரிசாக எந்த காக்கி உடையை நேதாஜி ராமுவுக்கு கொடுத்தாரோ அதே காக்கி உடையை தமிழக அரசு அந்த குடும்பத்திற்கு கொடுத்து இன்றைக்கு பெருமைப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், ராமுடைய தியாகத்தை தமிழக அரசு உணர்ந்திருக்கிறது. மத்திய அரசு கூட ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறார்கள். அதாவது ராமு அவர்களுக்கு தபால் தலை வெளியிடுவதற்காக 5 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்றைக்கு திருநாவுக்கரசர் அவர்கள் மத்திய தகவல் தொடர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அனைத்து தேச தலைவர்களுக்கும் தபால் தலை வெளியிடுவதாக இருந்தது. ராமுவோடு 5 பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. குமரன் நாயர், சேது மாதவன், பௌஜா சிங், இப்படி ஒரு 5 பேருக்கு மரண தண்டனை. பௌஜா சிங் பஞ்சாபை சேர்ந்தவர், குமரநாயர், அப்துல் காதர்
சேது மாதவன் இவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள். ஒரே ஒருவர் தான் அரிதிலும் அரிதாக தமிழகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான தியாகிகள் இருக்கிறார்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒருவருக்கு தான் இன்றைக்கு உளவு படையிலே இருந்து மரணம் அடைந்திருக்கக்கூடிய ராமு என்ற ஒரே ஒரு இளைஞன் தான் இன்றைக்கு தமிழகத்தில் அந்த 5 பேரோடு மரண தண்டனையை பெற்றுக் கொண்டவராக இருக்கிறார். தமிழகத்தினுடைய பெருமை ஒன்று கேரளாவில் 4 பேரும், பஞ்சாபிலே ஒருவரும், தமிழகத்தில் ஒருவருமாக இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழகம் ராமுவால் பெருமை பெற்றிருக்கிறது. ராமு படித்த பள்ளியினால் இந்த திரு இருதய பள்ளி பெருமை பெற்றிருக்கிறது. மத்திய அரசு அவருக்கு தபால் தலை வெளியிட இருக்கிறது. மாநில அரசு அவர்களை பற்றி இன்றைக்கு நினைவு மண்டப கோரிக்கையில் இருக்கிறது. இப்படி பல்வேறு பணிகளில் இருக்கிற காரணத்தால் இந்த பள்ளியிலே மத்திய அரசும் மாநில அரசும் நிதி கொடுத்து இந்த பள்ளியினுடைய உயர்வுக்கும் இந்த பள்ளி மாணவர்களுடைய உயர்வுக்கும் மாநில அரசு கவனிக்க வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்க முடியும். மத்திய அரசிடம் அந்த கோரிக்கை வைக்க முடியும். அந்த அளவிற்கு நம்முடைய படிக்கிற பிள்ளைகள் ஏழை நடுத்தர வீட்டு பிள்ளைகள் தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். வசதி படைத்தவர்களுடைய வீட்டு பிள்ளைகள் வேறு இடங்களில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட நீங்கள் தன்னம்பிக்கையின் சொந்தக்காரராக இருக்கிறீர்கள். டாக்டர் அப்துல் கலாம் எப்படி ஒரு சாதாரண அரசு பள்ளியில் படித்து ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு ஜனாதிபதி நாற்காலியில் அமர்ந்தாரோ, அந்த ஜனாதிபதி அப்துல் கலாமை போல இந்த மாணவ செல்வங்களில் ஒருவர் தேசத்தை ஆளுகிறவனாக வர முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வருகிற ஜூலை 27 அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு நாள் வர இருக்கிறது. அந்த நினைவு நாளில் நீங்கள் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற சாதாரண வீட்டு பிள்ளைகள், படிப்பாளி வீட்டு பிள்ளைகள், பாட்டாளி வீட்டு பிள்ளைகள், தொழிலாளி வீட்டு பிள்ளைகள், மீனவர்கள் குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் உயர் இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நானும் வருவேன் என்று உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். விளையாட்டு தனத்திலே, குறும்பு தனத்திலே அவை வேண்டும் தான், வேண்டாம் என்று சொல்லவில்லை. இந்த பருவத்தில் இல்லாவிட்டால் எப்போது நீங்கள் ஓடி தாவ முடியும்? 90 வயதிலா தாவ முடியும்? 16 வயதில் தான் நீங்கள் பருவத்தை எட்டி இருக்கிறீர்கள். இந்த பருவ வயதில் தான் அனைத்து ஆற்றலையும் பெற்றிருக்கிறீர்கள். உணர்ச்சியின் கொந்தளிப்பாக இருக்கிற போது எப்படி ஆழ்கடல் புயல் கொந்தளிப்பும் புயலும் வீசுகிற போது படகு செலுத்தி கொண்டு ஒரு மீனவன் போகிறானோ, மீனை பிடித்து கொண்டு கரைக்கு திரும்புகிறானோ, அதை போல புயல் நிறைந்திருக்கிற கொந்தளிப்பாக இருக்கிற இந்த பருவத்தில் நீங்கள் வெற்றி வீரராக நன்கு படித்து ஆளுமையோடு நீங்கள் ஆட்சி தலைவர்களாக, ஆட்சி செய்கிறவர்களாக, நல்ல அரசு ஊழியர்களாக, நல்ல குடிமக்களாக, தேசத்தை காக்கிறவர்களாக, தேசத்தை காப்பதற்கு ராமு எப்படி துணிந்து நின்றாரோ அதை போல நானும் இருப்பேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளாக இந்த பள்ளி பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டுதோறும் வந்து ராமுவுடைய நினைவு நாளை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒன்று, ராமுவிற்கு சிலை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை, அதற்காகிற செலவையும் நிச்சயமாக இங்கு வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் பொன் முத்துராமலிங்கம் அவருடைய பொறுப்பாளராக கொண்டு நாங்கள் எல்லாம் அவருக்கு துணை நின்று அதற்கு ஆகிற செலவு எதுவோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதை பள்ளிக்கு அன்பளிப்பாக கொடுப்போம். அதை போலவே மாணவர் மன்றத்தையும், தேசிய மாணவர் மன்றத்திற்கு அதை நீங்கள் தொடங்கி நடத்துகிற போது அதற்கு ஒரு வைப்பு தொகையாக, அதற்கு ஒரு நிரந்தர வைப்பு தொகையாக, அதற்கும் எவ்வளவு தேவை என்று தலைமை ஆசிரியரிடத்தில் கேட்டிருக்கிறோம். அவர்கள் எந்த தொகையை சொல்லுகிறார்களோ அந்த தொகையை வங்கியில் உங்களுடைய பெயரால் வைத்து ராமுவுக்கு ஆண்டுதோறும் நீங்கள் விழா எடுங்கள், நாங்கள் வருகிறோம் என்று சொல்லுகிற அளவிலே அப்படி ஒரு காலம் வர வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தில் இதை நாங்கள் உறுதிமொழியாக உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம். ஜனவரி 23 நேதாஜி பிறந்த நாள் வருகிறது. அந்த நேதாஜி பிறந்த நாளிலேயே இதை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் என்று சொன்னார். அதற்கான உங்களுடைய பங்கு தந்தை, உங்களுடைய நிர்வாக தந்தை, உங்களுடைய அனைத்து நிர்வாக முறைகளில் இருக்கிறவரிடத்தில் அனைத்து ஒப்புதலையும் கேட்டு ஒரு தியாகிக்காக சிலை வைக்கிறோம், அது நமக்கு பெருமை என்பதையும் எடுத்து சொல்லி மாணவ தேசிய மன்றத்தை உருவாக்கி இப்படி தேசபக்தர்களை உருவாக்குவதற்கு இந்த பள்ளி முனைப்போடு இருக்கிறது என்பதையும், ராமுவின் மீது அன்பு காட்டுகிற நாங்கள் இந்த பள்ளியின் மீது அன்பு வைத்திருக்கிறோம், நேதாஜி மீது அன்பு வைத்திருக்கிற நாங்கள் இந்த பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிற தம்பிமார்கள் தங்கைகள் மீது அன்பு வைத்திருக்கிறோம். நீங்கள் படிக்கிற போதும் சரி, படித்து முடித்து விட்டு வெளியேறிய பிறகும் சரி,
நீங்கள் விரும்பினால் அந்த தேசிய மன்றத்தில் நிரந்தரமாக உறுப்பினராக இருக்கலாம். இப்போது படிக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த ராமு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீர்கள். சென்ற ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்தவர்கள் யார்? அதற்கு முன்பு படித்து சென்றவர்கள் யார்? இவர்கள் எல்லாம் ஏன் வரவில்லை? ராமுவின் நிகழ்ச்சி தேசிய நிகழ்ச்சி, ராமுடைய நிகழ்ச்சி ஒரு தேசபக்தி நிகழ்ச்சி, ராமுடைய நிகழ்ச்சி நம்முடைய பள்ளியினுடைய நிகழ்ச்சி, ராமுடைய நிகழ்ச்சி ஒரு முன்னாள் மாணவனுடைய நிகழ்ச்சி, ராமுடைய நிகழ்ச்சி ஒரு தேசிய நிகழ்ச்சி. அப்படியெல்லாம் பார்த்து முன்னாள் மாணவர்கள் ஏன் வராமல் போய்விட்டார்கள்? அவர்களுடைய பெயர் பட்டியலை இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு படிக்கிறவர்கள் பெயர்களை எல்லாம் கொடுங்கள். உங்களுக்கு அழைப்பு அனுப்புகிறோம். 23 வருகிற 23ஆம் தேதி வருகிற ஜனவரியிலே நேதாஜியினுடைய தொண்டருக்கு, இந்த ராமுவிற்கு இந்த வளாகத்தில் சிலை எழுப்ப வேண்டும் என்பதையும் மாணவர் மன்றம் தொடங்க வேண்டும் என்பதையும் உங்களுடைய பெருமித்த கரவொலியோடு நீங்கள் அதை ஏற்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் அன்போடு வைக்கிறேன். மாணவர்கள் நல்ல செய்திகள் கேட்கிற போது அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் சின்ன பிள்ளைகள் தான், அதை நான் மறுக்கவில்லை. எவ்வளவு செய்திகள் தான் கேட்க முடியும்? ஒரு திரைப்படம் என்றால் கூட 2 மணி நேரத்தில் நகைச்சுவை இருக்கிறது, பாடல் காதல் பாடல்கள் இருக்கிறது, இன்னும் சண்டை காட்சி இருக்கிறது. இப்படி மாறி மாறி 2 மணி நேரத்தில் நிறைய காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் 2 மணி நேரமாக ராமு அயன்யாவில் தொடங்கி நேதாஜியில் தொடங்கி இன்றைக்கும் அதையே பேசிக் கொண்டிருக்கிற போது கூட நீங்கள் காட்சிக்கு காட்சி வாருகிற மனத்தில் மன உணர்வாளர்களாக இல்லாமல் நாங்கள் ஒரே நிலையில் ஒருமுக சிந்தனையில் தேசிய நிகழ்ச்சியாக ராமுவை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற பள்ளி பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்கிற பெருமையாக இருக்கிறது. திரைப்பட காட்சி கூட இப்படி உற்சாகப்படுத்தித்தான் இன்றைக்கு திரைப்படம் சினிமா வர வேண்டி இருக்கிறது. அரசியல் கட்சி கூட அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு சிரமம் இருந்தாலும் கூட ஒரு வரலாறு படித்தவர் உங்களுடைய தலைமை ஆசிரியராக இருக்கிறார். ஆசிரியர் பெருமக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுடைய இந்த துணை ஆசிரியர் பெருமக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுடைய எட்வின் அவர்கள், நிர்வாக பங்கு தந்தை அவர்கள், அருட்சகோதரி ஜோசபேன் அவர்கள், நம்முடைய அருமைக்குரிய ஆசிரியர் வல்லபதாஸ் அவர்கள், நம்முடைய கிரேஸ் ரோசலின் அவர்கள், மரியாதைக்குரிய சாந்தி மேரி அவர்கள், மரியாதைக்குரிய நிகழ்ச்சிகளை தொகுத்து கொடுப்பதிலும் ஆண்டுக்காண்டு நல்ல சொல்லெடுத்து நல்ல கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து எளிய நடையில் மாணவர்களுக்கு புரிகிற விதமாக அதே நேரத்தில் தேசபக்தியை மனதில் வைத்துக் கொண்டு நிகழ்ச்சிகளை நன்றாக தொகுத்து கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய பவுலாமேரி அவர்கள், அதை போலவே அமுதா ராணி அவர்கள்